மீண்டும் ஒரு விளையாடி தொடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய பங்களாதேஷுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னையில் ஆரம்பமாகி நேற்றைய தினத்தில் இரண்டாவது நாள் நிறைவின் போது மொத்தமாக 81 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது இந்திய அணி நேற்றைய ஆட்ட நிறைவின் போது. முதலாவது இன்னிங்ஸை சிறப்பாக முடித்திருந்த இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தது. ஜஸ்ஸாவி ஜஸ்வால் 10 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 5 ஓட்டங்கள், விராட் கோலி 7 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழா 63 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை முதலில் இழந்திருந்தது. ரிஷாட் பண்ட் மற்றும் சுப்மன் கில் ஆகிய இருவரும் ஆடுகளத்தில் ஆட்டமுள்ள காதிருந்தனர். ஆகவே 81 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து நேற்றைய தினத்தில் இரண்டாவது நாளை நிறைவு செய்திருந்தது இந்திய அணி. ஆகவே இன்றைய தினத்தில் 3வது நாளில் ஆரம்பமாகியிருந்த சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை நம்பித்திருந்தார்கள். ரிஷாட் பண்ட் மற்றும் சுப்மன் கில் ஆகிய இருவரும் 4வது விக்கெட்டுக்காக 167 ஓட்டங்களை விரைவாக பட்டுக் கொடுத்ததுமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் அதிரடியாக ரிஷாட் பண்ட் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 106 ஓட்டங்களை பெற்று தன்னுடைய 6வது சதத்தினை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக இந்திய விக்கெட் காப்பாளர்களிலே டெஸ்ட் போட்டிகளில் 6 சதங்களை பெற்றிருப்பவர் MS தோனி என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மொத்தமாக 144 இன்னிங்ஸ்களிலே 6 சதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ரிஷாட் பண்டை பொறுத்தவரையில் 58 இன்னிங்ஸ்களில் இந்த 6வது சதம் பெறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவருடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக 234 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த இந்திய அணி அடுத்ததாக சுப்மன் கில்லின் அதிரடியான துடுப்பாட்டின் மூலம் இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காண்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 ஓட்டங்கள் 10, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக ஆட்டம் முழக்காது 119 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய 5வது சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. KL ராகுல் தனது பங்குக்கு 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக ஆட்டம் முழக்காது 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5வது விக்கெட்டுக்காக இந்த ஜோடிக்கடையில் பிரிக்கப்படாத 53 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. ஆகவே 4 விக்கெட்டுகளிலிருந்து 287 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா இன்னிங்ஸை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்திருந்தார். ஆகவே ஏற்கனவே 271 ஓட்டங்கள் 27 ஓட்டங்கள் முதல் இன்னிங்ஸில் அதிகப்படியாக பெற்றிருந்தது பங்களாதேஷை விட இந்திய அணி. ஆகவே இந்த இன்னிங்ஸில் 287 ஓட்டங்கள் பெற்றதன் காரணமாக 514 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த இந்திய அணியால். ஆகவே பங்களாதேஷின் பந்து வீச்சு பொறுத்த மெஹ்டி ஹசன் மிராஸ் 2 விக்கெட்டுகளையும், தஸ்பீன் அஹ்மத் மற்றும் நாஹித் ராணா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 515 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாஹிர் ரசன் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 3 இடங்களாக 33 ஓட்டங்களையும், சத்மன் இஸ்லாம் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 35 ஓட்டங்களையும் பெற்றதோடு முதலாவது விக்கெட்டுக்காக 62 ஓட்டங்களை நிதானமாக பெற்றுக் கொடுத்திருந்தன. அதன் பின்னதாக 2 விக்கெட்டுகளும் ஆட்டமிழந்ததை தொடர்ந்து மொமின் லாக் 13 ஓட்டங்கள், முஸ்தபிர் ரஹீம் 13 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து ஆட்டம் இழக்க இறுதி நேரத்தில் நஜ்புல் ஹசன் சாண்டோ அணியின் தலைவர் பொறுப்புடன் ஆடியிருந்தார். 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காது 51 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். சைபுல் ஹசன் சகலத்துறை ஆட்டக்காரர் ஆட்டம் இழக்காது 5 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் மொத்தமாக 4 விக்கெட்டுகளை இழந்து 158 ஓட்டங்களை பங்களாதேஷ் அணியால் இன்றைய 3வது நாள் ஆட்ட நிறைவின் போது பெறப்பட்டிருந்ததை குறிப்பிடத்தக்கது. போதிய வெளிச்சமின்மை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே 357 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன பங்களாதேஷ் அணியினர் இந்திய அணியை வெற்றி கொள்வதற்கு 6 விக்கெட்டுகள் மீதம் இருக்கின்றன. இன்னும் 2 தினம் பங்களாதேஷ் அணிக்கு மீதம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே பந்து வீச்சு பொறுத்தவரையில் துடுப்பாட்டத்தில் முதலாவது இன்னிங்ஸ் சிறப்பாக செயற்பட்ட தமிழக வீரர் அஸ்வின் 15 ஓவர்களுக்கு 63 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஜப்ஸ்ரீ பும்ரா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாளைய தினம் 4வது தினமாக நடைபெற இருக்கிற போட்டி என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு முடிவு கிடைக்கின்ற போட்டியாகவே நாளைய தினம் தீர்மானிக்கிற ஒரு நாளாக அமையும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் பாத்துரை தாஸ். வணக்கம் என்று சொல்கிறேன்.